வணக்கம். எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் பேச போகிறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். 1983 தண்ணி பஞ்சம். எப்படி? பயங்கர தண்ணி பஞ்சம். திண்டிவனத்தில் எல்லா ஊர்லேயும் தண்ணி பஞ்சம். சைக்கிள் ஓட்ட தெரியாத தடு மாதிரி 13 வயசு, 4 கிலோமீட்டரு வட ஆலப்பக்கம் வீட்டிலேருந்து போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ராஜாங்குளத்தில் தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி கிடையாது. இன்றைக்கி குளத்தை சுத்தம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன ஆச்சு, அப்படி போய் தண்ணி எடுத்து வரும்போது சைக்கிள், பழமையான சைக்கிள் தான் உடஞ்சி உட்காந்துருச்சு. அதோட சைக்கிள் ஓடுறதே விட்டுட்டேன் தண்ணி எடுத்து வரத்தையே. என்னுடைய லைஃப் நடந்தது. இனி வரும் காலங்களில் அதுமாரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. குழந்தைகளுக்கு எனர்ஜி கிடையாது, சுத்தமாக தண்ணி எடுத்து வரது கிடையாது. பல வசதிகள் வந்துடும். ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம? அதனால் நம்ம வீட்டை நம்மளே சுத்தம் பண்ணிடலாம் இல்லையா? முதல்ல பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு வரேன் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவரை தனியாக ஒரு கவரில் போட்டு முனிசிபலில் வீடாக வராங்க, அவங்ககிட்ட கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதை. ரெண்டாவது, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத பார்த்துங்க, குறைச்சிக்குங்க. செடியை வீட்டில் வளங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் தேவை. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீர் மட்டம் குறைஞ்சி போச்சு அடிமட்டத்தில். எப்படி? நீர் மட்டம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னு கேட்டால் திண்டிவனத்தில் சிப்காட் வந்திருக்குது. எங்கே தொழில் வளர்ச்சி பெறுதோ அந்த இடத்துல நீர் ஆதாரம் குறைஞ்சிரும். எப்படி? நீர் ஆதாரம் குறைஞ்சிரும். குறைய வீட்டில் இருக்கிற கிணறு, போரு எல்லாமே குறைஞ்சிரும். டேஸ்ட் மாறிடாது. அதனால் ஒரு காலத்தில் மழை நிறைய வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கண்டிப்பாக மழை வருது. அது வரத்துக்கு முன்னாடி நம்மளை சுற்றி இருக்க காவா இருக்கு இல்லையா, காவா, குட்டை, போக தண்ணி வர வழியெல்லாம் செடிங்க இருந்தால் வெட்டி விட்டுக்கலாம் நம்மளே. அந்த ஏரியா சார்ந்த மக்களே. பெருசாக நீங்கள் போய் முனிசிபலில் போய் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ ஆட்கள் யாரும் கிடையாது. ஆளுக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா வந்துட போகுது. 100 பேர்னாச்சும் 1000 ரூபா, கொஞ்சம் ஒரு 100 அடி வெட்டிக்கலாம். அதை அதுமாரி அந்தந்த இடத்துல போட்டு நமக்கு நாமே சுத்தம் பண்ணிக்கலாம். நமக்கு நாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை பேக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பேக்கு. சிப்காட்டில் திண்டிவனத்தில் வந்ததுனால ஒரு 5-6 கிலோமீட்டர் தண்ணி மட்டம் குறைஞ்சிடுச்சு. அந்த தண்ணி மட்டம் குறைஞ்சதுனால எல்லார் வீட்லேயும் போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு, தண்ணி மட்டம் குறைஞ்சிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு உங்களை சுற்றி உள்ளதை க்ளீன் பண்ணி வச்சுங்க. நம்ம டெய்லி குளிக்கிற மாரி நம்மளை சுற்றி க்ளீனாக வச்சு நல்லாயிருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி மட்டம் குறைய ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும். தண்ணி மட்டம் கீழே இறங்க நம்முடைய இயற்கைத்தன்மை குறைஞ்சி போயிடும். கோபங்கள் அதிகமாக வரும், நோய்கள் அதிகமாக வரும், ஆக்சிஜன் பத்தாது, செடி மரம்லாம் குறைஞ்சி போகுது இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஆக்சிஜன் குறைய மனுஷனுடைய சுவாசத்தன்மை கம்மியாகுது, நுரையீரல் தன்மை குறையுது. கொரோனா பீரியட் வந்து போயிருக்கு. கொரோனா வந்தவுடனே லிவர் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஏறக்குறைய சுவாசிக்கிற தன்மை குறைஞ்சிருக்கு. நல்லா யோசிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அப்படி ஆக்சிஜன் கம்மி ஆக மண்டையிலையும் ஆக்சிஜன் கம்மி, லிவருக்கு சுவாசிக்கிற தன்மையும் கம்மின்னும் போது நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். கொரோனா வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டோம், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. தப்பிச்சவங்க நமக்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், எவ்வளோ கஷ்டப்பட்டுரும் நமக்கு தெரியும். சுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ருசி தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? அதில் நானும் ஒருத்தவன் 10 நாள் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டலில். அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நான் கடவுள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கோசம் என்னை விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். செடி வளங்க, துளசி செடி வீட்டு பக்கத்துலேயே தொட்டியில் 5 தொட்டி. என்ன ஆகிட போகுது? 500 ரூபா. சாப்பிட்ற மாரி, கிள்ளி சாப்பிட்ற மாரி வீட்டாண்டே கீரை. போய் பக்கத்தில் சுவாசிங்க, நல்லா சுவாசிங்க, கசைக்கிட்டு இழுங்க மூக்க. புரியுதுங்களா? கீரைகள் நிறைய கிடைக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ்நாட்டு லெவலில் வீட்டு மாடிலேயோ சைட்லேயோ செடியிலையோ எங்கன்னா வச்சுட்டு ஒரு 5 செடி தண்ணி ஊற்றினாவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆக்சிஜன் நம்ம தான் உருவாக்கணும். அப்புறம் இல்லைன்னா ஆக்சிஜன் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக போயிடும். அதனால் தண்ணி போகிறதுக்கு வழியை விட்டுட்டு, தண்ணி வரத்துக்கு வழியை விட்டுட்டு, பிளாஸ்டிக் கவர் அதிகம் யூஸ் பண்ணாத,
யூஸ் பண்ணாது இருக்க முடியாது. அதை கலெக்ட் பண்ணி முனிசிபல் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் சிப்காட் இருக்குது இல்லையா, சிப்காட் கிட்ட கேட்டால் அவங்களே சில ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, முனிசிபல் இருப்பாங்க. நமக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம ஆக்சிஜனை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும், இல்லாட்டா அதோடைய பின் விளைவு நிறைய வரும். கொரோனா வந்தவங்களாம் ஆக்சிஜன் இல்லாத கண்டிப்பாக இருக்கிறாங்க. 50% ஆஃப் தி ஆக்சிஜன் தான் அவங்களுக்கு ஓடுது. மண்டேலையும் ஆக்சிஜன் கிடையாது. ஏன்ட்டு அவங்களாம் ஃபுல்லாக ஏசியில் தான் இருந்தால் யோசிக்கணும். ஏசி ஃபேன்லாம் தான் அவங்க லைஃப் ஓடுது, ப்ராக்டிக்கலாக இது. அதனால் தண்ணி வரத்துக்கான ஏற்பாடு நம்ம தான் பண்ணணும். எதிர்பார்க்கக்கூடாது. நதி நீரை சுத்தமாக வச்சுக்கணும். குளத்தை வெட்டி வச்சுக்கலாம். எதிர்பார்க்குறதோட மழை அந்த இடத்துல விழுந்து அது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அது மழை வரத்துக்கு முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடி பண்ண முடியுமோ அந்த ஊரில் ரெடி பண்ணுங்க. திண்டிவனத்தில் தூக்குனாங்குளம்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர்செல்வம் வந்து செஞ்சார். நல்ல அற்புதமாக இருக்க இடம். போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இப்போ 2வது குளம் செய்கிறதுக்கு நான் பன்னீர்செல்வம் தலைமையில் 20 பேர் கொண்ட குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. இறைவன் மேலே சொல்லக்கூடாது பழி. இறைவன் நம்மளை அற்புதமாக படைச்சிருக்கிறான். நம்ம தான் நம்ம கெடுத்துக்கிறோம் தவறான பாதையில் போயிட்டு. ஆரோக்கியமாக இருக்க இறைவனை நம்ம அனைவரும் வேண்டிக் கொள்வோம். மழைய வேண்டும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக வேண்டுங்க. எல்லா மதமும் தனித்தனியாக வேண்டுங்க. டெய்லி வேண்டுங்க. இறைவன் நமக்கு தேவையானதை அனைத்தும் கொடுப்பான். இப்போ நான் பேசுறது எதனா தவறாக தான் மன்னிச்சிடுங்க. நீங்கள் இப்போ கேளுங்க, முழுசாக கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாம் இறைவன் கொடுப்பான். நன்றி, வணக்கம்.